பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் ஒரு குடி. அடுத்த வம்சம் சுவாமி நம்மாழ்வார் 3வது குடி, குலசேகர ஆழ்வார் 4வது குடி, பெரிய ஆழ்வார் 5வது குடி. அந்த 5 குடிக்கு இந்த இவ்வளவு ஆழ்வார்களுக்கும் ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு துளசி தளம் மாதிரி, துளசி செடி மாதிரி இவ்வளவு தான் அந்த வம்சத்துக்கு ஒத்தியா பிறந்தாலும். 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மயளாய் அப்படி பிறந்தவள். சரி, மீதி ஆழ்வார்களுக்கெல்லாம் எப்படின்னா, மீதி ஆழ்வார்களுக்கு இவள் பொண்ணு மாதிரி தானாம். அதுக்கப்புறம் அவதரிச்சதான தொண்டர்படி ஆழ்வாரோ, திருப்பான ஆழ்வாரோ, திருமங்கை ஆழ்வாரோ, மதுரகவி ஆழ்வாரோ, எந்த ஆழ்வாராக இருந்தாலும் அந்த ஆழ்வார்களும் இவருக்கு என்னன்னா, இவளுக்கு எல்லா ஆழ்வார்களுக்கும் இவள் புத்திரி மாதிரியாம், குழந்தை, பெண் குழந்தை மாதிரியாம். அதனால அப்படி ஒரு பாவனையில் சொல்றாங்க. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை அப்படின்னா, பிஞ்சாய் படுத்தான்னா என்னன்னா, இப்போ பிஞ்சாய் படுக்கிறதுனா நமக்கு அர்த்தம் விபரீத அர்த்தம் தான் புரியும். இங்கே அற்புதமான அர்த்தத்தில் பண்ணுறாரு. இங்கே என்னன்னா, பிறக்கும் போதே எப்படி துளசி துளிர் விடும் பொழுதே, முளைக்கும் பொழுதே அந்த துளசி வாசனையோட பரிமளத்தோட துளசி செடி வளர்றதோ, அதே மாதிரி ஆண்டாள் பக்திங்கிற பரிமளத்தோடையே பிறந்தாலும். அதனால் பக்தி தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லாதபடி பக்தி பரிமளத்தோடையே அப்படி பிறந்தாலும். அதனால் அதை பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை அப்படின்னு சொன்னால், பெருமாளிடத்தில் சிங்கார பக்தி, பெருமாளிடத்தில் சிங்கார விருத்தியை கொண்டு பக்தி பண்ணி காதல் பண்ணினா அப்படின்னு. அது மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஏற்படாது. ஏன்னா கடாட்சம்னு சொல்லும் பொழுது கர்ப்பத்துக்குள்ளேயே சில பேருக்கு பெருமாள் அனுகிரகம் ஏற்பட்டுடுத்தோம் அப்படின்னா கர்ப்பசீமான்னு கொண்டாடுறோம். இப்போ பிரகலாத ஆழ்வான் எடுத்துட்டேன்னா, பிரகலாத ஆழ்வான் கயாத்தூனுடைய பிள்ளை. கயாத்து கர்ப்பஸ்ரீயா இருக்கா. இவன் விஷ்ணுவை விஷ்ணுவை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணா, அந்த ஹிரண்ய கசிப்பு என்ன பண்ணா, நான் தபஸ் பண்ணி நான் சக்தியை பலத்தை சேர்த்துட்டு வரேன்னு காட்டுக்கு போயிட்டான். அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே, இவன் தபஸ் பண்ணி வந்துட்டான்னா நமக்கு கஷ்டமாயிடுமேன்னு நினைச்ச இந்திரன், இந்திராதி தேவதைகள் இந்திரன் இருக்கானே, அவன் என்ன பண்ணா, இவனுடைய வம்சத்தையே வாழ வைக்கக்கூடாது அப்படின்னு கர்ப்பஸ்திரியா இருக்கக்கூடிய அந்த கயாதுவை தேரில் வச்சு அழைச்சின்னு இழுத்துன்னு போயிட்டான். நாரத ரிஷி எதிர்க்க முன்பட்டார். அவர் வந்துட்டு இருக்கார். இந்திரா, இந்த காரியம் பண்ணாத. அவன் அந்த ஹிரண்ய கசிப்பு அவன் இல்லாத நேரத்தில் இதை பண்ணுறதுங்கிறத முதல்ல கோணத்தணும். இன்னொன்று, அவன் தபஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்தான், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவேன். அவன் பலவான். அவன் ஏற்கனவே ஒரு இடத்துல கோபமாக இருக்கான். அவன் கோபத்தை ஜாஸ்தியாக்காத, நீ மரியாதையாக அவளுடைய நீ கொண்டு போன விஷயமே தெரியாதபடி நான் பண்ணி விடுறேன், நம்முடைய ஆசிரமத்தில் கொண்டு விட்டுவிடும், நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா அவன் அங்கே பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் ரிஷி குருகுலம் கிடைக்கிறது இல்லையா. ரிஷிகளுக்கு தெரியும், நாரத ரிஷிக்கு இவள் கர்ப்பவதியாக இருக்கா, இவளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சிசு பரம பாகவதனாக பிறக்க போகிறதுன்னு தெரியும். அதனால அவளை கூப்பிடுறாளாம், நம்ம இடத்துல கொண்டு நீ விட்டுட்டு போயிடுப்பா, இருக்கிற தெரியாத ஓடி போயிடு, நான் அவளை பார்த்துக்கிறேன். அந்த குருகுலத்தில் அந்த கயாது இருந்துட்டு இருந்தா, சத்சங்கம் தான் ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கு இல்லையா. நம்ம பாட்டு பாடினா அந்த குழந்தை பாட்டு பாடும். கர்ப்ப காலத்தில் கர்நாடிக் மியூசிக் கேட்டால் அந்த குழந்தைக்கு கர்நாடிக் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வருது. நம்ம எது கேட்குறோமோ எது பேசுகிறோமோ அது வருது. அதனால தான் சீமந்த காலத்தில் கூட வீணாநாதத்தை கேட்கணும்னு சொல்கிறது. வீணாநாதம் அந்த ஸ்திரீகள் கேட்டால் அந்த குழந்தை காதில் விழுந்தால் ஞான அபிவிருத்தியாக இருக்குது. அதனால தான் அந்த வீணைக்கு ரொம்ப சரஸ்வதியை கையில் வீணை தானே வச்சுட்டு இருக்கா. அதனால் அந்த மாதிரி எதை நம்ம கர்ப்ப காலத்தில் கேட்குறோமோ அந்த குழந்தை அந்த மாதிரி சித்தமாயிடுறதான். இப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறான் ஒன்று ஒன்றா. ஆனால் இது ஏற்கனவே சாஸ்திரத்தில் புராணங்களில் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி இந்த நல்ல சத்சங்கம் கிடைச்ச உடனே அவர் அவகாசம் கிடைக்கும் பொழுது தான் பகவத் குணங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாராம். கயாதுக்கு பெருமாள் விஷயங்கள்லாம் சொல்லி, விஷ்ணு தான் பிரதானம், விஷ்ணு தான் நமக்கு எல்லாம், சர்வமும் நாராயணன் தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். ஒரு கால் கயாது தூங்கிட்டா கூட அந்த கதை சொல்கிறத உள்ளே இருக்கிற குழந்தை அது கேட்குறது தான், ஊன்னு கொட்டி கேட்குறது தான் குழந்தை. அதனால் இந்த குழந்தை நாரத மகரிஷியுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைச்சுட, ஆச்சாரிய கிருப்பை கிடைச்சுட, அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது, அது கர்ப்பஸ்ரீமானாக ஆயிடுது. அந்த கர்ப்பத்திலேயே நாராயண ஸ்மரணை வந்துடுத்தோ, கர்ப்பத்திலேயே நாராயணன் நினைக்கக்கூடிய தன்மை வந்துடுத்தோ. அதை பிறந்த உடனே எப்படி இப்போ ஆண்டாள் பரிமளிக்கும்படியாக பக்திங்கிற பரிமளத்தோடையே பிறந்துட்டாள் அவதரிச்சுட்டாள்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பிரகல்லாதன் அப்படி பிறந்த உடனேயே
அந்த குழந்தை அப்படியே நாராயணியே நினச்சின்னு இருக்கு. அதே மாதிரி தான் பரீட்சித்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி என் குழந்தைக்கு